ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை, அன்பின் வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. இந்த வார்த்தையை கேட்கிறதும் காண்பது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் காணும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கச் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்த வார்த்தை திருப்பாடல்களின் புத்தகம் 139 அதிகாரம் 5வது இறை வார்த்தை. என்னை சூழ்ந்திருக்கிற, முன்னும் பின்னும் நெருக்கி என்னை சூழ்ந்திருக்கிற தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் முன்புதாகும் பின்புதாகும் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். காரணம், அவர் சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார்னு சொல்லவில்லை, ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், அறிந்தவர் அவர். உங்களையும் என்னையும் அவர் அறிந்து கொண்டவர். ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்ட போது தன் தகப்பன் அத்தனை பிள்ளைகளையும் தீர்க்கதரிசி முன்னதாய் கொண்டு வந்தார். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, தாவீதை கொண்டு வரவில்லை. தாவீதை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆம், சாமுவேல் கேட்டார், இன்னும் உனக்கு பிள்ளைகள் உண்டோ? இவனல்ல என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்படியான அபிஷேகம் பண்ணப்பட மனிதன் யார்? ஈசா சொன்னார், ஒருவன் உண்டு, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து வாருங்கள். அவன் அழைத்து வந்து அபிஷேகித்த அந்த தெய்வ மனிதனாகிய தாவீது சொல்கிறான், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சும்மா அறியலையா? என் தகப்பனை விட, என் தீர்க்கதரிசியை விட, என்னை நான் இருக்கிற இடத்தை அழைச்சி என்னை அபிஷேகம் பண்ணின தேவன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நான் உட்கார்வதையும் நான் எழுவதையும் நான் நடப்பதையும் என்னை அறிந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தாயின் கருவிலை உருவாகும் முன்னுதான் என்னை அறிந்திருக்கிறேன். என்னை பாதுகாக்க, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி என்னை பாதுகாக்கிறேன் ஐயா. எனக்கு அருமையான விஐபிகளுக்கு, அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசியலில் இருக்கிற தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். 3 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு என்று இருக்கும். சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக என் மகன் ஒரு நாள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டான். அப்பா, நாங்கள் இருந்த இடத்துல கோயம்புத்தூரில் லீ மர்ச்சின் ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலில் நம்முடைய நாட்டு பிரதமர் வந்திருந்தார். அவர் ஒரு நாள் தங்கியிருந்தார். 3 நாட்கள் அந்த ஹோட்டல்லேருந்து யாரும் வெளியே வர முடியல, வெளியே இருந்து உள்ளேயும் போக முடியல. 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டார்கள். உள்ளே இருக்கிறவங்க உள்ளே தான், வெளியே இருக்கிறவங்க வெளியே தான். உள்ளே யாரும் போக முடியாது, ஐடென்டி கார்டு இல்லாமல் உள்ளே போக முடியல. மகனை விதமாக சொன்னார், ஒரு பிரதமருக்காக 3 நாட்கள் அங்கே தங்கியிருக்கும்படியான ஒரு காரியம் இருந்தது. அவன் படித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் இந்த பாதுகாப்பை கொடுப்பார். ஒருவேளை அந்த பதவி முடிந்துவிடும் என்று சொன்னால், 5 ஆண்டு கழித்து அந்த பதவி முடிந்துவிடும் என்று சொன்னால், பாதுகாப்பு முடிந்துவிடும். அவன் சாதாரண மனிதனாய் மாறிவிடுகிறான். சொல்லும் பொழுது முன்னாள் மந்திரி, முன்னாள் பிரதமர், முன்னாள் முதலமைச்சர், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் தேவனோ ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை என்றைக்கும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டாரே, உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்து நடத்துகிறவர். அவர் தாவீது சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய வருத்தம், என்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நத்தானியலை அத்தி மரத்தின் கீழ் அறிந்தவர், சகேவே காட்டாத் மரத்திலே ஏறி அமர்வதை அறிந்தவர், அழைத்தவர், உன்னையும் அறிந்து அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரை, என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன், உடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் எல்லா கண்ணீரையும் மாற்றி, என் வேதனை மாற்றி, இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கே தேவன் அப்படி செய்வா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சத்தியத்தை கேட்கும்படியாக கிருபை தந்தீர். இயேசு சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் அறிந்தவர்,
ஒவ்வொருவர் இருக்கும் நிலை அறிந்தவர் அவள் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கி ஆசீர்வதித்து நடத்துவீராக. உடைய அற்புத கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.